தன்னம்பிக்கையை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த தீய சக்தி அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. அதை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த கந்தன் என்னை தொட்டு இப்பொழுது நீ கேட்கப் போகின்ற இந்த வாக்கில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். ஒரு தீய சக்தியானது என் பிள்ளையை சில காலமாகவே சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சக்தியானது உன்னை ஆட்டி படைப்பதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனால் இந்த கந்தன் இத்தனை நாளுமே அது எந்த எல்லைக்கு செல்கிறது என்பதனை பார்க்க வேண்டியதாயிற்று. ஆனால் எல்லாமும் ஓர் கட்டத்தை நெருங்கும் பொழுது, எல்லாமும் ஓர் எல்லையை நெருங்கும் பொழுது இந்த கந்தன் அதை அடக்க வேண்டிய நேரம் வந்துவிடும். அப்படித்தான் இன்றும் அந்த தீய சக்தியை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த உன் கந்தன் இன்று அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கிறான் என்பதனையும் நினைவில் கொள். இத்தனை நாளும் தீய சக்தியின் பிடியில் இருந்திருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது உன் மனதிற்குள் ஒரு சில நெருடல்களை ஏற்படுத்துகிறதல்லவா? நம்மை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தால் தீய சக்தியும் அதனோடு இருக்கிறது எனும் பொழுது என் பிள்ளை கட்டாயமாக அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கை இதுபோல இருக்கும், இப்படித்தான் நம்மை பார்த்து சிரிக்கும் என்று எண்ணி உன் வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு சில நேரங்களில் என் பிள்ளைக்கு எதுவுமே வேண்டாம், நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று விடலாம் என்ற எண்ணம் கூட உனக்கு வந்திருக்கின்றது. இதற்கு மேலும் இங்கு எதுவும் இல்லை, நாம் வாழவும் இங்கு எதுவும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி வாழ வேண்டும் என்று கூட யோசனை இல்லாமல் உனக்கான மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்பதையும் உன் அப்பன் நான் கண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் கடந்து விட வேண்டிய நேரம் இப்பொழுது இந்த நேரமாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, மனம் வருத்தப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும். கந்தனிடத்தில் வந்துவிட்ட பிறகு இனி இதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. தீய சக்தி என்பது என்ன? உன்னுடைய பலகீனத்தையும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் பயன்படுத்தி கொண்டு வேண்டும் என்றே உன்னை கேலி கூத்திற்கு ஆளாக்க வைப்பதுதான் இந்த எதிர்மறையான சக்தி. இது உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை இத்தனை காலமும் ஆட்டி படைத்ததற்கு காரணம் உனக்குள் இருந்த நம்பிக்கை குறைந்தது, உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. என்ன நடந்தாலுமே நமக்கு நிச்சயமாக நடக்கும், நமக்கு அது கிடைக்கும் என்று சொல்லாமல் நடந்தால் பார்க்கலாம், கிடைத்தால் பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயல்லவா? இதைத்தான் அந்த தீய சக்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தது. இனிமேல் இது போன்ற தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரியாத சந்தர்ப்பத்தில்தான் உன் கந்தன் உனக்கு இந்த வெற்றியினை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிரியமே, இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தினால் இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட ஒரு சந்தோஷம் மீண்டும் உன் கைகளிலேயே வந்து சேரும். உன்னை இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே ஒதுக்கி வைத்தவர்கள்
வேண்டும் என்றே மற்றவர்கள் முன்னிலையில் கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், உன்னுடைய கண்ணீரைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகின்றாய். எவ்வளவு துன்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து உனக்கான வெற்றி என்னவென்று நீ உறுதி செய்ய போகின்றாய். கந்தனின் பிள்ளையான பிறகு உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. இந்த கந்தன் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். தீய சக்தி என்றால் அது அத்தனை சர்வசாதாரணமான காரியமா? அது உன் வாழ்க்கையில் வருகிறது எனும் பொழுது அதை கண்டு நாம் வேடிக்கை பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய். வாழ்க்கையின் வெற்றியையும் இந்த தீய சக்தியினுடைய ஆட்டத்தையும் நீ சரியாக கணித்து விடுவாய். என் பிள்ளையே, இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்தியை நீயே அடித்து விரட்டி விடுவாய். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே தீபதூப ஆராதனைகளை காண்பிக்கும் பொழுதும் இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் காண்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்தில் நல்ல நாட்கள் என்றால் கல் உப்பையும் மஞ்சளும் கலந்த நீரை எல்லா இடங்களிலும் தெளித்துவிடு. எதிர்மறை ஆற்றல்கள் என்பது அங்கே மூலை முடுக்குகளில் இருக்கின்ற குப்பைகளில்தான் போய் சேரும். அங்கு இருந்து கொண்டுதான் உன்னுடைய இல்லத்தை ஆட்டி படைக்கும். ஒரு தீய சக்தி உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் அங்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும் பொழுது இவை எங்கே தங்கி இருக்கும் என்ற எண்ணம் உருவாகின்றதல்லவா? உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒட்டடைகள், தூசுக்கள் என்று எங்கெல்லாம் குப்பைகள் ஓரமாக ஒதுங்கி இருக்கின்றதோ அந்த இடத்தைத்தான் இவர்கள் தங்களினுடைய இருப்பிடமாக மாற்றி அங்கே தங்கியிருப்பார்கள். அதனால் இப்படியெல்லாம் நீ செய்து உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ அங்கீகரிக்காமல் இருந்து விட்டாலே போதும். தானாகவே இந்த கந்தன் அத்தனையையும் உன் இல்லத்தை விட்டு விரட்டி அடித்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கை நமக்கு ஒன்று போல ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது என்றால் அதிலிருந்து நீ ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். அந்த நொடியிலும் அதை உன்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதன் பிறகு தெய்வம் உனக்கு இத்தனையும் சொல்லியும் என்ன பலன் இருக்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். நான் தருவது உன் வாழ்க்கையின் வெற்றி, நான் நடத்துவது உன்னுடைய சந்தோஷம். அதை மன மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொண்டால் இனி யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு நடத்திட முடியாது. நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு நின்று இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். கந்தன் சொல்வது உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்னுடைய அன்பை புரிந்த குழந்தைகள், யாருக்கு வாழ்க்கையில் உண்மையாகவே தீய சக்தி தன்னை ஆட்டி வதைக்கிறதோ என்று தோன்றுகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த கந்தனின் வாக்கு மிக பெரிய வரப்பிரசாதமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையில் அத்தனையையும் சரி செய்து இந்த அப்பன் கொடுப்பான் என்று நீ நம்புகிறாயானால் நிச்சயமாக நான் சொல்வதையெல்லாம் செய்து உன் இல்லத்தில் எந்த தீய சக்தியையும் நடமாட விடாமல் நீ காப்பாற்றினாலே போதும். மற்றது எல்லாமுமே இந்த கந்தனின் வேல் கரம் கொண்டு ஒடுக்கப்படும். எல்லாவற்றையும் நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். மனநிறைவோடு இரு, நம்பிக்கையோடு நில், நல்லதே நடக்கும்.
உனக்கு என்றும் நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையே அமையும் என்பதனை புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.